வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தனியாக சமாளித்துக் கொள்ள பழகுங்கள். அப்போதுதான் உங்களது பலம் உங்களுக்கு புரியும், தன்னம்பிக்கை வரும். ஜெயிப்பவனுக்குத்தான் அடுத்து ஜெயிப்போமா என்கிற பயம் இருக்கும். ஆனால் தோற்றவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கும். இளமையில் உன் சேமிப்பு மட்டுமே முதுமையில் உனக்கு கை கொடுக்கும். அடுத்தவர் கையை நம்பி வாழும் வாழ்க்கை நரகம். எத்தனையோ திறமையாளர்கள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் ஏதோ ஒரு பலவீனத்திற்கு பலி கொடுத்துவிட்டு போய்விடுகின்றனர். வாழ்க்கை யதார்த்தம். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். எதற்காகவும் சாயம் பூசிக் கொள்ளாதீர்கள். உங்களால் சுதந்திரமாக மழையில் கூட நனைய முடியாது. சாயம் வெளுத்துவிடும். நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது. நாளை நடப்பதை தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. நேசிக்கும் 100 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே வெறுக்கும் 4 பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. உங்களால் எதுவும் முடியும், ஆனால் எல்லாம் முடியாது. எனவே முக்கியமானவற்றுக்கு முன்னுரிமை கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் பலவிதமான வேஷம் போடும் மனிதர்களின் நடுவில் உண்மை முகம் தெரியாமலே நாமும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை பற்றிய யதார்த்தத்தையும் வாழ்க்கையை பற்றிய நிதர்சனத்தையும் உணர்ந்தவன் இன்பத்தில் அதீத மகிழ்ச்சியும் துன்பத்தில் அதீத கவலையும் கொள்ள மாட்டான். எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது. சிலரது வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். எல்லாம் தெரியும் என நினைப்பவரை விட தெரியாது என நினைப்பவரே அதிகம். தெரிந்து கொள்கிறார். தெரியும் என்பவரின் தேடல் முடிவடைகிறது. தெரியாது என்பவரின் தேடல் முன்னேறிச் செல்கிறது. சோம்பேறித்தனத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை தரும். பணம் 6ஆம் அறிவு போன்றது. அதில்லாமல் மற்ற 5 அறிவுகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. சென்ற இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்று எண்ணுவது தவறு. அதைவிட பெரும் தவறு மரியாதை கிடைக்காத இடத்திற்கு சென்றதுதான். உனக்காக வாழ்கிறேன் என்று சொல்லும் உறவை விட உனக்காக உயிரையும் விடுவேன் என்று சொல்லும் உறவை ஒருபோதும் இழந்து விடாதே. வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்கும் வழிகளை விட சில பேரின் செயல்களால் நாம் அனுபவிக்கும் நீங்காத வழிகளே இங்கு அதிகம். தனிமைக்கும் ஒரு நாள் வெறுப்பு வரும். அன்று அதுவும் உன்னை விட்டு செல்லும். எதுவும் நிரந்தரமில்லை இந்த நாடக உலகத்தில். வேஷம் களையும் வரைதான் எல்லாம். வெற்றி என்பது பெரிதாய் ஒன்றுமில்லை. நீங்கள் செய்யும் செயலில் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருந்தால் அதுவே உங்களின் வெற்றி. ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான், இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்திக்கொள் என்று. தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பது முக்கியமல்ல. உங்களுக்கு தெரிந்ததை கொண்டு எவ்வளவு செய்து முடித்தீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாதே. நாம் சந்திக்கும் கஷ்டமான காலம் எல்லாம் கடுமையான காலம் என்று எண்ணாதீர்கள். அந்த காலம்தான் நம்மை கட்டமைக்கும் காலம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரின் எண்ணங்களும் செயல்களும் உணர்ச்சிகளும் தன்னையும் பிறரையும் பாதிக்காத அளவுக்கு இருக்குமேயானால் அதுதான் சிறந்த மனநலம். பணம் இன்று வரும், நாளை வந்த வழி சென்றுவிடும். பணத்தை நம்பி நிலையாக இருக்கும் பாசத்தை இழந்து விடாதீர்கள். பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம், பாசத்தை பெறுவது கடினம். கடின உழைப்பு என்ற மதிப்புமிக்க சொத்தை தொடர்ந்து சளைக்காமல் செலவழியுங்கள். அதை தவிர வெற்றிக்கு உத்தரவாதம் தருவது வேறெதுவும் இல்லை. தன்னைத்தானே வெற்றி கொள்வதுதான் சாதனைகளில் சிறந்தது. இந்த வெற்றியை அறிந்தவர்களுக்கு தோல்வி என்பது கிடையாது. உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. வாழ்க்கையில் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு. வாழ்க்கை நலம் பெறும். உன் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ இணக்கமாக இருப்பதை விட
சிறிது இடைவெளியோடு இருப்பதே சிறந்தது. சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றுகிறது. சில நேரம் எதற்கு இந்த உறவுகள் என்று நினைக்க தோன்றுகிறது. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது. ஏனெனில் உன் கால்களைக் கொண்டு யாராலும் நடக்க முடியாது. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. நம்மை அழிக்க நினைக்கும் தகுதியற்ற சிலருக்கு நாம் செய்யும் உதவிகள் கூட கடலில் கலந்த நீர் போல வீண்தான். உதவி என்றாலும் ஒரு நொடி யோசித்து செய்யுங்கள், நமக்கு தீங்காகாத வண்ணம். எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை. அன்பும் அப்படித்தான். சோகங்கள் நமக்கு சொந்தமானது அல்ல. அதை தக்க வைத்துக் கொள்வதும் தகத்தெறிவதும் அவரவர் துணிவில்தான் இருக்கிறது. சில நேரங்களில் முடிந்து போனதை நினைத்து கவலை, பல நேரங்களில் இனி என்ன நடக்கப் போகிறதோ என்று கவலை. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், அமைதியாக இருந்து விடுங்கள். காலம் இதனை தீர்த்துவிடும். நாம் நிராகரிக்கப்படும் இடத்தில் அல்லது நம் மீது நம்பிக்கையின்றி பழகும் வட்டத்தில் இருந்து விலகிச் சென்று விடுங்கள். நமது அருமையை காலம் ஒரு நாள் எடுத்து காட்டும். வாழ்க்கை உன்னை பல விதங்களில் பலவாறு சோதிக்கும். நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை வெறுத்து விடாதே. உன் சிந்தனையும் செயலும் உன் இலக்கை நோக்கியே இருக்கட்டும். வெற்றி வந்தே தீரும், வென்றே தீருவாய். நாம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை செயல்படுத்துவதில் தீவிரம் காட்டுபவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். பக்தியும் மரியாதையும் நாம் பணிபுரியும் இடத்தில் இருந்தால் வெற்றியும் உயர்வும் நிச்சயம் நம்மை தேடி வரும். உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். தனிமை என்றும் வெறுமை தரவில்லை, நம்பிக்கையை தருகிறது. யார் இல்லாமலும் வாழ முடியும் என்று. ஒருவரை குறை கூறும் முன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். யாரையும் குறை சொல்ல தோன்றாது. முயற்சி திருவினையாக்கும்.